தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு. சென்னையில் தற்போது நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் ஜூலை ஆகஸ்ட் மாத வாக்கில் முடிவடையும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். சென்னை மாநகரத்தில் பல பகுதியில் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் மேக்சிமம் ஒர்க்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஆனால் சில பகுதியில் பணிகள் இப்போ கூட போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நம்ம வடகிழக்கு மான்சூன் பீரியட் முடிச்ச உடனே, பொங்கல் முடிச்ச உடனே அந்த ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணமாக அந்த கிருகம்பாக்கம், கோலப்பாக்கம், முகிலிவாக்கம், மணப்பாக்கம் பகுதியில் WRDயில் ஒரு திட்டக்கிட்ட ஒரு 180 கோடி அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கில் இப்போ அது ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட்குள்ள, இந்த ஜூலை ஆகஸ்ட்குள்ள அந்த ஒர்க் முடிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு காலையில் சுற்றி போய் அந்த ஒர்க் பார்த்தோம். ஏன்னா அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் போரூர் ஏரி மற்றும் அந்த மேற்கு பகுதியில் இந்த வர தண்ணீர் அந்த வடிகால் வழியாக நேரே அடையார் ரிவர்ல போயிடும். ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த பார்த்தோம். அதே மாதிரி அடையார் ரிவர்ல எங்கெங்கே அந்த ஸ்ட்ராங் வாட்டர் வடிகிறதுக்கு கால்வா போட்டிருக்காங்க, அங்கே ஷட்டர்ஸ் போட்டுட்டு அந்த ஷட்டர்ஸ்ல இருந்து தண்ணீர் ரிவர்ல இருந்து வெளியே போகாம அந்த மாதிரி ஷட்டர்ஸ் போட்டு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த ஒர்க்கும் இப்போ ஒரு 2 நாட்கள்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி சென்னை மாநகரத்தில் வெள்ளச்சேரி தாம்பரம் ஹை ரோட்ல பள்ளிக்கரணை மார்ஸுக்கு தண்ணி வர்றதுக்கு அந்த ஒரு பணி இருக்கு. ஆனால் அதுல லேண்ட் எக்விசிஷன்னால அந்த ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. தற்காலிகமாக அதுல குழா போட்டுட்டு அந்த ஒர்க் முடிச்சாங்க. இப்போ அந்த லேண்ட் எக்விசிஷன் ஒர்க் ஒரு முடிய லெவலுக்கு இருக்கு. விரைவில் அந்த ஒர்க் இப்போ ஆரம்பிச்சு வர வடகிழக்கு பருவ மலர்த்துக்கு முன்னாடி அந்த ஒர்க் முடிக்கணும். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உலகை வெல்லும் இளைய தமிழகம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை மற்றும் அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க ரூபாய் 200 கோடி ஒதுக்கீடு.